பற்றிய சில செய்திகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் அது எப்படி தோன்றின, யார் மூலம் இவ்வுலகம் முழுதும் பரவியது என்ற தகவல்களை அறிந்து கொள்ளவும். வியாசரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் பாடல்களை சொல்ல இந்து கடவுளான பிள்ளையாரே ஏட்டில் எழுதினார் என மகாபாரதத்தின் முதல் பகுதியில் கூறப்பட்டுள்ளது. இடையில் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக பாடல்களை சொல்லி வர வேண்டும் என பிள்ளையார் நிபந்தனை விதித்ததாகவும், வியாசரும் எழுதுமுன் தன் பாடல் வரிகளை பிள்ளையார் புரிந்து கொண்டு எழுத வேண்டும் என கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படித்தான் மகாபாரதம் உருவானது. இது எப்படி அனைவராலும் அறியப்பட்டது என பார்ப்போம். இக்காலத்தில் இருப்பது போன்ற அச்சகம், தாள், எழுதுகோல் போன்றவை அக்காலத்தில் இல்லாமையால் கற்றறிந்தோரின் நினைவாற்றலே பல நூல்களுக்கு உறைவிடமாக விளங்கியது என்றும் கூறலாம். தாம் பாடிய மகாபாரதத்தை வியாசர் முதலாக தன் புதல்வரான சுகமுனிவருக்கு கூறி பின்னர் தன்னுடைய பிற சீடர்களுக்கும் கூறினார். இவ்வாறு தன் சீடர்களுக்கு அவர் இக்கதையை கூறியதற்கு காரணம் தம் நூல் அழிந்திடக்கூடாது என்ற எண்ணம்தான். வானோருக்கு பாரத கதையை நாரதர் கூறினார் எனவும், கந்தர்வர், அசுரர், யக்ஷர்கள் ஆகியோருக்கு சுகமுனிவர் கூறினார் என்றும் கூறப்படுகிறது. இப்பூவுலகோர் உய்ய வேண்டி இப்பாரத கதையை மக்களிடம் கூறியவர் வியாசரின் பிரதம சீடரான வைசம்பாயனர் ஆவார். ஒரு சமயம் பரீட்சித்து மகாராஜாவின் புதல்வனான ஜனமேஜயன் என்பவன் யாகம் ஒன்றினை நடத்தினான். அப்போது அவன் கேட்டுக்கொள்ள வைசம்பாயனர் பாரத கதையை விரிவாக கூறினார். இவர் கூறிய பாரத கதையை பின்னர் சூத தவமுனிவர்களை ஓரிடத்தில் கூட்டி அவர்களுக்கு விளக்கமாக கூறினார். இப்படித்தான் இந்த காவியம் உருவாகியுள்ளது.